தாங்கள் 20வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறீர். ஆம் ஷகன்ஷா, இந்த ஹிந்துஸ்தானில் தங்களை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு எவருக்கும் தைரியம் கிடையாது. எவ்வாறு உணர்கிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஒரு சொர்க்கத்தில் இருப்பதை போல் உணர்கிறேன். நிச்சயமாக ஷகன்ஷா, தாங்கள் இந்துஸ்தானின் சிறந்த பாட்ஷா. தாங்கள் நினைத்ததை அடைந்து விட்டீர்கள். இந்த இந்துஸ்தானில் தாங்கள் குதாவை போன்றவர். நாங்கள் அனைவரும் தங்கள் கருணையால் தான் வாழ்கின்றோம். தங்களின் விருப்பத்திற்கு மாறாக இங்கு ஒரு செடி கூட பூக்கள் பூக்காது. தாங்கள் என்ன பேசுகிறீர்கள் சாமன்சூர் அவர்களே? தாங்கள் ஷகன்ஷாவை ஈசனோடும் குதாவோடும் ஒப்பிடுகிறீர்களா? நிச்சயமாக. எங்களை பொறுத்த மட்டில் அவர் குதாவை போன்றவர். அவர் கூறுவது உண்மைதான் பீர்மல் அவர்களே. ஷெஹன்ஷாவை ஜில்லேலாஹி என்பார்கள், அல்லாவின் மறு உருவம். மக்களுக்கு அவரே குதா ஆவார். மேலும் ஒரு விஷயம், நீங்களும் உங்கள் அரசரை ஆண்டவனுக்கு இணையாகத்தானே பார்க்கிறீர்கள்? இங்கு பாருங்கள், தாங்கள் விஷயத்தை திசை திருப்ப பார்க்கிறீர்கள். ராஜா பீர்மல் அவர்களே, எதற்கு தேவையில்லாமல் கோபப்படுகிறீர்கள்? அமருங்கள், அமருங்கள். இதெல்லாம் விளையாட்டிற்காகத்தான். இந்தாருங்கள், இதை தாங்கள் அருந்துங்கள். இந்த மதுரசம் ஷெஹன்ஷாவின் வெற்றிக்காக. ஏன் தான்சிங் அவர்களே, ஒரு மனிதனை கடவுளுக்கு நிகராக பாவிப்பது சரி என்று தங்களுக்கு படுகிறதா? இருப்பினும் ராஜா பீர்மல் அவர்களே, இதில் என்ன தவறு இருக்கிறது? அரசரை அவரது மக்கள் அனைவரும் கடவுளாகத்தானே காண்பார்கள். உங்களுக்கு சங்கீதமே சரியாக தெரியாது. உங்கள் பிரச்சனைக்கான காரணம் என்னவென்று தெரிகிறது பீர்மல் அவர்களே. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று தெரியுமா? இந்த மன்சூர் போன்றவர்கள் ஷெஹன்ஷாவை புகழ்ந்து பேசுவதற்கு ஷெஹன்ஷாவும் பொறுப்பல்ல, தேசமும் பொறுப்பல்ல. நீங்கள் அனைவரும் இங்கேயே காத்திருங்கள். நான் சற்று தூரம் சென்று வருகிறேன். இன்று அனைத்து இடங்களிலும் நான் இருப்பது போல் தோன்றுகிறது. அனைத்தும் என்னிடம் இருக்கிறது. சக்தி, துணிச்சல், கிரீடம், செல்வம், செல்வாக்கு. இன்று நான் எதை தொட்டாலும் அது நிச்சயம் எனக்கு சொந்தமாகிவிடும். எதையெல்லாம் நான் விரும்புகிறேனோ அது எனக்கு கிடைத்துவிடும். நான் இன்று உயரத்தில் இருக்கிறேன். நிச்சயமாக ஷகின்ஷா, நானும் அதைத்தான் கூறுகிறேன். தாங்கள் இந்த முழு இந்துஸ்தானத்திற்கும், எங்களுக்கும் மற்றும் இந்த ஜனங்களுக்கும் குதாவாகிவிட்டீர். குதாவால் செய்ய முடிவதை தங்களாலும் செய்ய முடியும். தாங்கள் அனைவருக்குமே ஒரு முன்மாதிரி ஷகின்ஷா. ஜலாலுதீன் முஹம்மது அக்பர் வாழ்க வாழ்க! ஜில்லே இலாஹி ஜலாலுதீன் முஹம்மது அக்பர் வாழ்க வாழ்க! தொடர்மல் அவர்களே, என்னுடைய பயம் என்னவென்றால் இவர்கள் ஷெஹன்ஷாவை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்கிறார்கள்.